ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீனட் கோகோனட் சட்னி தான். இதில் வந்து 1 கப் பீனட் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 கப் துருகின தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அண்டு அந்த 5 சில்லி நான் ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 5 சில்லி வந்து 1 கப்புக்கு வந்து எனஃபாக இருக்கும். கடலை போடுறதுனால அந்த சில்லியோட காரம் ரொம்ப தெரியாது. ஸோ வந்து பிஞ்ச் ஆஃப் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே சைஸில் எனக்கு கொஞ்சம் இஞ்சியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரோஸ்டட் பீனட் வறுத்து வச்ச அந்த கடலையும் வந்து அதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் வந்து கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் வந்து கிடைக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். கடலை வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ நமக்கு வந்து அது ஈஸியாக வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும் பாடியில். ஸோ அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாக இருக்காது. ஈவன் கடலை வந்து அந்த காரத்தை வந்து எடுத்துரும். ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நான் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் நான் கடுகு தாளித்து கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து சுட சுட இட்லி நீங்கள் சுட்டுட்டு இட்லியோ தோசையோ ரெண்டுத்தில் எது சுட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போதும் சாப்பிட்ற குவான்டிட்டியை விட அதிகமாகவே சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணிக்கணும் உங்களோட சாப்பாடில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். தேங்காய் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டு. அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபேட்டு. அதனால் அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இதில் எல்லாமே வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் டேமரிண்டும் வந்து கொஞ்சம் அளவாக போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி போட்டுக்கிட்டீங்க. அந்த நான் தேங்காய் காட்டின அளவோட அதே அளவுக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கணும் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.